அடுத்து black white black இந்த ஆர்டரில் நம்ம போட்டு லாஸ்ட்டாக நமக்கு வரும்போது black கலரில் ஃபினிஷ் ஆகும். இதே மெத்தடில் போட்டு முடிச்சிருங்க. இதோட நமக்கு பேஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒருவேளை இதோட பேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும், இந்த சைடு நம்ம கூட்டணும்னு நினச்சிங்கன்னா இதை விட கொஞ்சம் 1/2 அடி கூடுதலாக எடுத்துட்டு இந்த சைடு 2 லைன் கூட்டிக்கோங்க. அதே மாதிரி இங்கே நம்ம பேஸ் போடும்போது 2 லைன் நீங்கள் கூட்டிக்கலாம். இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் கூட்டிக்கலாம், பேஸ் அகலமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஓகே, நமக்கு இந்த கூடைக்கு இப்போ பேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம மேலே எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். பிளாக் கலர் ரன்னிங் வயர் வேணும் நமக்கு மேலே வளர்க்குறது. ஃபஸ்ட் நம்ம நார்மலாக ஒரு லைன் மட்டும் போட்டுக்குவோம், அதுக்கடுத்து டிசைன் எப்படி போட்டுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் போல் ஒரு விரல் அளவுக்கு கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 3rd லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மல் நாட் தான் நான் போடுறேன். ஒரு லைன் மட்டும் நம்ம நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எப்படி டிசைன் போடுறதுன்னு பார்க்கலாம். போட்டாச்சு. ஒரு லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதை கண்டினியூ பண்ணி அப்படியே போட்டு கொண்டு வாங்க. இங்கே இந்த கார்னரில் வரும்போது நமக்கு ஒரு முக்கோணம் வரும். அதே மாதிரி 4 இடத்துலையும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம கரெக்டாக போட்டுட்டு வரோன்னு அர்த்தம். இப்படியே போட்டு கொண்டு வாங்க. இங்கே வரும்போது நம்ம என்ன செய்யணும், இங்கே முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே கொண்டு வரலாம், எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணி அந்த ஒரு லைன் முழுக்க நம்ம ஃபினிஷ் பண்ணி இங்கே வர கொண்டு வந்துடணும். இதுவரை நமக்கு வந்து நிற்கும் போது நான் காமிக்கிறேன், இந்த லைன் வரும்போது நான் காமிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு மேலே கொண்டு வருவோம். அது வரும்போது பார்க்கலாம். ஒரு லைன் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கார்னர் இது ஒரு முக்கோணம் வந்துருக்கு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், 3rd ஒன். அடுத்து இப்போ 4th நம்ம திருப்ப போகிறோம். அந்த வயரை அப்படியே சுற்றி கொண்டு வந்து ஒரு லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது 4th கார்னர். இந்த கார்னர்லேயும் நமக்கு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். கார்னரில் மட்டும்தான் இந்த ட்ரையாங்கிள் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம 4th கார்னர் முடிச்சாச்சு. இப்போ ஒரு லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், ஏணிப்படி முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் போட போகிறோம். தெரியாதவங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த நாட் வரை கொண்டு வந்துட்டோம். இதுக்கடுத்து நம்ம அடுத்த லைன் மேலே கொண்டு போகணும். அப்படியே நீங்கள் போட்டும் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏணிப்படி முடிச்சு போடுறோம். அது அப்படியே போடுறதுனா இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயரை நம்ம என்ன செய்யணும், இப்படியே நாட் போட்டு சுற்றி அப்படியே கொண்டு போகணும். அந்த மெத்தடில் இது வேறு மெத்தட். இந்த வயர் நம்ம ஏற்கனவே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வயரை இதில் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 3-4 நாட்ஸ் கிட்ட இப்படியே சொருகி விட்டுறணும். அதை நான் அப்புறமா சொருகிட்டு இருக்கிறேன். இதை அப்படியே சொருகிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு லைன் நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டை நம்ம லைட்டாக என்ன செய்யணும், உடச்சி விடணும். இப்படி விட்டுட்டு இப்போ இந்த வயரை உள் பக்கமாக எடுக்கணும். இன்னர் சைடில் வருது பாருங்கள், அதை அப்படி மேல் பக்கமாக கொண்டாந்து பிடிச்சிக்கணும். அதுக்கடுத்து இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் வயர் நம்ம போட்டுருக்கோம் பாருங்க, இந்த ரன்னிங் வயரை பின் பக்கமாக பேக் சைட் கொண்டு வந்து இதுக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே நம்ம லூஸ் பண்ணி விட்டுருக்க லூப்புக்குள்ளே விட்டு வெளியே இந்த வயர் ஒயிட் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரை இந்த லூப்புக்குள்ளே கொண்டு வரணும். இந்த பிளாக் கலர் லூப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இப்போது இந்த நம்ம லூஸ் பண்ணி விட்டுருக்க நாட்டை டைட் பண்ணுறோம். புரியலைன்னா ஒரு 2-3 தடவை வீடியோ பார்த்துட்டு அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு சேமாக ஃபினிஷ் ஆகிருக்கும். இப்போ ரன்னிங் வயர் நமக்கு முள் பக்கமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் என்ன நம்ம அந்த டிசைன் போட போகிறோம். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி வயர்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்து அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நார்மல் நாட் ஒன்று போடுறோம். நம்ம இப்போ மடிச்சு விட்டுருக்க வயர் இப்படி வந்து நிற்கும். நமக்கு உள்பக்கம் இப்படி மடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ரன்னிங் வயர் மடிஞ்சு வரும். இப்போ என்ன செய்ய போகிறோம், வீட் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இப்படி ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கணும். வீட் நாட் தெரியாதவங்க பிகினர்ஸ்குள்ள வீடியோவில் பாருங்கள், பேசிக் நாட்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை ட்ரை பண்ணி பார்த்து அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வெள்ளை கலர் வயரை விட்டு எடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கடுத்து ஒரு நார்மல் நாட்.
ஒரு நார்மல் நாட், ஒரு வீட் நாட். இதே பேசிக்கில் நம்ம போட்டு வரணும். வீட் நாட் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஒரு லூப் கிரியேட் பண்ணணும், அதுக்கடுத்து இன்னொரு லூப் கிரியேட் பண்ணணும். இப்படி 2 லூப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம போட்டு எடுக்கணும். பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் இந்த பேசிக் நாட் அப்புறம் இந்த வீட் நாட் இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு நார்மல் நாட் இதே ஒரு லைன் முழுக்க அப்படியே போட்டு கொண்டு வாங்க. ஒரு நார்மல் நாட், ஒரு வீட் நாட், ஒரு நார்மல் நாட், ஒரு வீட் நாட், ஒரு நார்மல் நாட். அடுத்து ஒரு வீட் நாட். வீட் நாட் போடுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் போட்டு படிக்காமலே, அதாவது பேசிக் நாட் போட்டு படிக்காமலேயே நீங்கள் டைரெக்டாக இதை போட்டுடலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த வீட் நாட் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கூடையில் போடுங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு நார்மல் நாட், மறுபடியும் ஒரு வீட் நாட். இப்போ நம்ம ரன்னிங் வயர் வச்சு தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம அப்படியே ஃபுல்லாக போட்டு கொண்டு வரப்போம். இப்போ அடுத்த லைன் நம்ம வரும்போது, இப்போ ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அடுத்த லைனில் நம்ம கொண்டாந்து இங்கே அப்படியே சுற்றி போட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல லாஸ்ட்டாக செகண்ட் லைன், இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டோம், செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செகண்ட் லைன் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரு லைன் முழுக்க நம்ம கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுக்கோம் பாருங்க. ஒரு நார்மல் நாட், ஒரு வீட் நாட், ஒரு நார்மல் நாட், ஒரு வீட் நாட். இதே பேசிக்கில் நம்ம போட்டு ஃபுல் லைனும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ மேலே இந்த செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலர்லேயே நமக்கு வரும். இதில் பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றி மாற்றி வரும். பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் பிளாக், பிளாக் அண்ட் ஒயிட் இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்லேயே வரும். இந்த ஒரு லைன் முழுக்க ஃபுல்லாக அப்படியே வரும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், இப்போ ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட் நாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாட் வர நம்ம போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இப்போ ஃபஸ்ட் நாட்டை என்ன செய்யணும், லேஸாக லூஸ் பண்ணி விடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், ஏணிப்படி முடிச்சு போடணும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் நான் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அது மாதிரி செகண்ட் லைனையும் நம்ம இப்போ ஏணிப்படி முடிச்சு போடுறோம். இதை போட்டுட்டு இந்த வயரை லூஸ் பண்ணிவிட்டு இந்த நாட்டில் உள்ள வயரை உள்ளே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வயரை கீழே இப்படி தள்ளி விடணும். இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த வயரை என்ன செய்யணும், உள் பக்கமாக இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு உங்களுக்கு புரியலைன்னா தனியாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த வயரை இப்படி மேலே சுற்றி கொண்டு வரணும். உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் வயரை நம்ம அப்படியே மேலே சுற்றி இப்படி மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இங்கே வீட் நாட் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே நம்ம ஒரு நார்மல் நாட் போடணும். ஒரு நார்மல் நாட் போட்டு மறுபடியும் ஒரு வீட் நாட். இதே பேசிக்கில் நம்ம போட்டு கொண்டு வரணும். இந்த மெத்தடை நம்ம இந்த லைன் முழுக்க இப்போ ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு நார்மல் நாட் போட்டிருக்கோம், அடுத்து ஒரு வீட் நாட், இங்கே ஒரு வீட் நாட், அதுக்கடுத்து ஒரு நார்மல் நாட். இதே பேசிக்கில் இந்த லைனையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், நம்ம ரன்னிங் இல்லை அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை கூட முழுக்கவே நம்ம ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான், இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கூட முழுக்க கொண்டு வரணும். இப்போ நான் ஃபஸ்ட் லைன் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி செகண்ட் லைன் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே கொண்டு வாங்க. இதுக்கடுத்து இப்போது நம்ம ஒரு வீட் நாட் இந்த பேசிக்லேயே நம்ம போட்டு கொண்டணும். இப்போ நம்ம இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தாப்புல பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க. இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். தேர்ட் லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நாட்டை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு போடணும். இதுக்கடுத்து நம்ம வழக்கம் போல் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். இப்போ ஏணிப்படி முடிச்சு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு 2-3 தடவை தொடர்ந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், லைன்ஸ் நம்ம மேலே கொண்டு வரும்போது எப்படி அப்படின்ட்டு. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வழக்கம் போல் தொடர்ந்து கொண்டு வர வேண்டியதான். இதை டைட் பண்ணி விட்டுட்டு இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், ஒரு நார்மல் நாட், ஒயர் இப்படி மேலே சுற்றி கொண்டு வரணும். இதை பாருங்கள், பிளாக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னன்னு தெரில. இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை நம்ம என்ன செய்யணும், இப்படி இந்த சைடில் கொண்டு வரணும். லெஃப்ட் சைடு நமக்கு வரும். இப்போ நம்ம நார்மல் நாட் போடுறோம், அடுத்து ஒரு வீட் நாட் போடுவோம். கோதுமை முடிச்சு இதுக்கு பேர். இப்போ நம்ம நார்மல் நாட் போட்டுட்ருக்கோம், பேசிக் நாட் இதுக்கு பேர். இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது 4th லைன் போட்டுட்ருக்கோம். 3rd லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 4th லைன் போட்டுட்ருக்கோம். இப்போ நார்மல் நாட் போட்டிருக்கோம், அடுத்து ஒரு
கோதுமை முடிச்சு வீட் நாட் போட போகிறோம். அதுக்கடுத்து நம்ம ஒரு நார்மல் நாட் அண்ட் ஒரு வீட் நாட் இதே பேசிக்கில் நம்ம போட்டு கொண்டு வரணும். ஒரு நார்மல் நாட், ஒரு பேசிக், இப்போ ஒரு பேசிக் நாட் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு வீட் நாட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் கூட முழுக்க கொண்டு வர வேண்டிய ஒரு 3 லைன் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடை அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், மேலே வர கண்டினியூ பண்ணி கொண்டு வரணும். ஒருவேளை உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு தெரியலை, நான் சொல்லி கொடுத்தும் உங்களுக்கு நல்லா புரியலை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே மேலே எப்படி ஏற்றி கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நார்மலாக நம்ம எப்படி கொண்டு வரணும்னு. அதை பார்த்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியே நார்மலாக மேலே கொண்டு வந்துட வேண்டியதான். என்ன அது கொஞ்சம் மேலே ஏற்றி வரும். இந்த மாதிரி ஒன்று போல் ஃபினிஷ் ஆகாது, கொஞ்சம் மேலே ஏற்றி வரும். இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி இனிமேல் நம்ம கூட ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு இங்கே என்ன செய்யணும், இந்த நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த பேசிக் நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு உள்ள ஒயரை கொடுத்து ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு மறுபடியும் என்ன செய்யணும், வீட் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். வீட் நாட், ஒரு பேசிக் நாட், வீட் நாட், பேசிக் நாட், இந்த மெத்தடில் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாட்லேயும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நாட் நம்ம போடுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அப்படியே மேலே கண்டினியூ பண்ணி கூட முழுக்க இதே மெத்தடில் போட்டு கொண்டு வாங்க. கீழே உள்ள லைனில் பாருங்கள் எல்லாமே பிளாக்காக இருக்கும். மேலே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மெத்தட்லேயே வந்துட்டு இருக்கும். இதே பேசிக்கில் நீங்கள் கூட முழுக்க போட்டு கொண்டு வாங்க. ஒரு லைன் முழுக்க பிளாக்காக இருக்கும், அடுத்து காம்பினேஷனாக வரும். இப்படி நம்ம என்ன செய்யணும், ஃபுல்லாக போட்டு கொண்டு வர வேண்டியது. மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஆரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.